வணக்கம் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். அதோடு நத்தார் பண்டிகை வாழ்த்துக்கள். ரைட். என்னென்னு சொன்னால், நான் இப்போ நாச்சிக்குடா சந்தையிலேருந்து உள்ளுக்குள்ள என்னுடைய கிராமத்துக்கு என்ற போன்ற இடத்துல இருக்கிறேன். விதமான பறவைகளப்பா. வெளிநாட்டில் பறவைகளுடைய சரணாலயம் நாச்சிக்குடாவில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னுடைய கிராமத்தில் இருக்குது. ரைட். என்ன கண்டுட்டு கிணக்கு பறவைகள் ஓடிட்டுது, பறந்து போயிட்டுது. இருந்தாலும் நான் இருக்கிறதுகளை உங்களுக்கு காட்டுறேன். மற்றது இயற்கை காட்சி வேறு லெவலில் இருக்குது. ரைட், பாருங்க. எங்கே திரும்பினாலும் இயற்கை தானா? ரைட். என்னை சுற்றி ஃபுல்லாக இயற்கை தான். நகர வாழ்வியல் உண்மையாகவே வெறுத்து போன மாதிரி எனக்கு போயிட்டுது. ரைட். நிர்பந்தத்திலானே நாங்கள் வாழ்கிற ஒன்றும் செய்யலாது. நான் காட்டுறேன் பறவைகளை. வெளிநாட்டு பறவைகள் நிறைய அந்த சீசனுக்கு இங்கே தஞ்சம் புகுவார்கள். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் எல்லாம் நிறைய பறவைகள் இருக்குது, வெளிநாட்டு பறவைகள். ரைட். இந்த ஃபோனில் ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குதோ தெரியல. இதில் எல்லாம் இந்த இதுக்குள்ள எல்லாம் இங்கே பாருங்கள், இந்த மரம், இந்த சவுக்கு மாதிரி ஒரு மரம் இந்த இதில் இருக்குது. அது இல்லாமல் அந்த வெளிநாட்டு பறவைகள சஞ்சரிப்புகளை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நிறைய நண்டது தண்ணிக்குள்ளே மறைஞ்சி அங்கே ஓடிட்டுது. ரைட். இங்கால இதுக்குள்ளே எல்லாம் கொக்குகள்ற சத்தம் கேட்குது. இங்கே பாருங்க, வித்தியாசமான ஒரு அழகான பறவை. என்ன கண்டோன்னு ஓடிடுமாப்பா. அதான் பிரச்சனை. பாருங்க, மறைஞ்சிருக்கு. நைஸாக கொண்டே காட்டுறேன் பாருங்க. அப்படின்னு பாருங்க, வித்தியாசமான சத்தம் அதுண்டு பாருங்க. அதுங்களா, தனியாக நிற்குது. இதே மாதிரி நிறைய நண்டது பார்த்தீங்களா? நாச்சிக்குடாவை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, சரியா? இன்னும் நிறைய விடயங்களை நாச்சிக்குடாவில் இருக்கிற அற்புதங்களை நான் எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக காட்டுவேன். என்னுடைய கிராமம், நான் பிறந்து நான் வளர்ந்த இடம். இங்கே பாருங்க, நாணல் புல். ரைட். இதில் நல்ல மீன் இருக்குது. இப்போ மழை சீசன் தொடங்கியிருக்கு தானே. இனி இன்னும் ஒரு 2 மாதம் போன பிறகு இதில் இருக்கிற மீன்கள்லாம் பிடிக்க வருவாங்க மீனவர்கள். குளத்து மீன்.